அழகாயிடுச்சு. நம்ம புது அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உண்மையா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மட்டும் ரொம்ப மாத்தி மாத்தி குத்துருப்பாங்க. கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுட்டா கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். அனிமைக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி பேசுவோம். இன்னைக்கு பார்க்க ஒரு எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இமார்டல் கல்டிவேஷன் செக்டர் காமிக்கிறாங்க. இந்த செக்டரோட பேர் தான் ஜியாங் யாங்னு குத்துருக்காங்க. ஜியாங் யாங் ஹால் குத்துருக்காங்க. நம்ம ஹீரோ நேம் இன்னும் சொல்லல. அவுட்டர் ரியலம் ஸ்டூடெண்ட் ஏச்சன் வந்து அவன் பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டான் இமார்டல் கன்சிவேஷன்ல. ஏன்னா அவனுக்கு இன்னர் பவர் பூல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஏச்சன் வந்து இந்த ஸ்கூல்ல விட்டு எக்ஸ்பெல்ட் ஆயிட்டான். ஜியாங் யாங் மவுண்டனுக்கு போயிருக்கான். திரும்பி வருவான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா ஏச்சன், நீ இன்னும் புகழ்பெற்ற ஏச்சனா தான் இருக்க முன்னாடி இருந்த மாதிரி அப்படின்னு சொல்றான். வேற என்னதையோ காமிக்கிறாங்க. நீங்க போகணுமா, சரி நான் உங்களை உள்ள விடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கடுத்து அவன் சொல்றான், என் காலுக்கு அடியில போங்க, ஒருவேளை நீங்க அப்படி போனீங்கன்னா நிறைய கிறிஸ்டல் தரும் உங்களுக்கு, அப்புறம் உங்க டிராவலிங் எக்ஸ்பென்ஸையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் நக்கலா சிரிக்கிறான். ஜவோ காங் அப்படியே அவனை பார்த்து முறைகிறான். பயங்கரமா அவமானப்படுத்தப்படுகிறேன் தொடனே அப்படின்னு என்னமோ ஒரு வாய்ஸ் கேக்குது நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ பேர் இன்னும் சொல்லவே இல்லை. கூட ஏதாச்சும் பேச வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்டா. என்ன ஒரு நல்ல ட்ரிப் இல்ல அப்படின்னு அவ கேக்குறா. நம்ம ஹீரோ காதுக்கு திரும்பி அந்த வாய்ஸ் கேக்குது, லவ்வால அந்நியப்படுத்தப்பட்டது, நீ அப்படியே நினைக்கிற அப்படின்னு நினைச்சா அது கிவ் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த வாய்ஸ் கேக்குது. அப்புறம் இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இது ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னா அப்படியே நம்ம ஹீரோ அடிக்க போறான் யாரையோ. திரும்பி இந்த வாய்ஸ் கேக்குது, ஒருவேளை காட் உன்னை டெஸ்ட்ராய் பண்ண பார்த்தா அவனை பீச்சு ஏஞ்சிருவேன் அப்படி யாரோ சொல்றாங்க. நம்ம ஹீரோ யாரையும் அடிக்க போறான். டக்குன்னு யாரோ மஞ்சு போயிடுறாங்க இந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோ யாரோ அடிக்கிறாங்க. டக்குன்னு பின்னாடி போயிடும் நம்ம ஹீரோ. டாஜ் ஆயிரம் நம்ம ஹீரோ பின்னாடி போயிருக்கான். திரும்பி வாய்ஸ் கேக்குது, இந்த உலகமே உன்னை நாசமாக்கப்பட்டுச்சுன்னா அந்த உலகத்தையும் அடிச்சிருவேன் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஸ்வாடா யாரோ கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே பயங்கரமான ஷாக்கு. ஸ்வாட் அப்படியே கீழே விழுந்துருச்சு. திரும்பி அந்த வாய்ஸ் வருது, இதை பாக்குறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் போல இருக்கு, டன்ஸுக்கு மேல பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சண்டை இருந்தது. இன்னொருத்தவங்க கோவம் ஆயிட்டு நரகத்துக்கு போடா அப்படின்னு நம்ம ஹீரோ மேல என்னமோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ சுத்தி என்னமோ கருப்புக்கெல்லாம் சரௌண்ட் பண்ணுது. ஹீரோ அப்படியே சரௌண்ட் பண்ணி பயங்கரமா அமுக்குது. நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துறான். திரும்பி அந்த வாய்ஸ் வருது, ஒரு நாள் இந்த இம்மார்டல் கல்டிவேஷன்ல டாப் ஆவேன் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் வந்துட்டு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கே நான் கிங்கா இருப்பேன்டா அப்படின்னு யாரோ சொல்றாங்க. திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. தூங்கிட்டு இருப்பா, டக்குன்னு முழிச்சிருப்பான்ல, ஏச்சு அங்க எக்ஸ்பெல்ட் ஆயிட்டா ஸ்கூல்ல விட்டு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த செக்டர் ப்ரொடெக்ட் பண்ணியே அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். வாயை மூடு அப்படின்னு ஒரு வயசானவர் சொல்றாரு. எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருறா லூசர் அப்படின்னு திட்டா நம்ம ஹீரோ பார்த்து, ஒரு ஆர்டரா நான் ஜியாங் யாங் செக்டர் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும், நான் என் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஆனா பாருங்க ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நம்ம மரத்து மேல இருந்துட்டு இருக்கான். ஹீரோ செட்டைக்குள்ள இருந்து எதையோ பாதுகாத்துட்டு இருக்கான். மரத்து மேல இருந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கான் போல, யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பார்த்தா ஒருத்தன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த எலிக்சரை குடுறா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். நேமையே சொல்றாங்க, இவன் நேம் லூசி, குவாண்டம் டெக்ல இருந்து வந்திருக்கான். நீ அந்த எலிக்சரை குடுறா சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றான். மாத்து மேல 2 கீழே வந்துட்டு டக்குன்னு அவன் அட்டாக் பண்றான். டக்குன்னு அவன் மஞ்சு போயிடுறான். இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. எங்க போனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கோட பாக்குறான். நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடுறான். ஹீரோ ஜஸ்ட் சென்ஸ் பண்ணா அட்டாக் பண்ண முடியல, டக்குன்னு பின்னாடி போயிடுறான். ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். இவன் ஆல்மோஸ்ட் என் தலையை வெட்டி இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக் யூஸ் பண்றான். நிறைய கை வந்து நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அடி, எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோக்கு அடிபடுது. அவ்வளவு அடிபட்டனால நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு அப்படியே ஸ்வாட் வச்சு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கையில ஸ்வாட் வச்சிருப்பான். டக்குன்னு அவன் ஸ்வாட தட்டி விட்டான். நம்ம ஹீரோட ஸ்வாடம் பின்னாடி போய் அப்படியே சொருகிருது. இந்த பாம் ஸ்ட்ரைக்கோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஒன்னும் என்னோட ஆர்கன்ஸ் எதையும் அட்டாக் பண்ணல, ஆனா என் பாடிக்கு லைட்டா ஸ்கிராச்சரா வந்திருக்கு. இவன் என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான், என்ன டைரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவனை அடிக்க வரான் பயங்கரமா. ஆனா அதுல இருந்து அவன் அசால்ட்டா டாஜ் ஆயிடுறான். இன்னொரு அட்டாக்கையும் பண்றான். அதுல இருந்து அவன் அசால்ட்டா டாஜ் ஆயிடுறான். ஹீரோ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட் சீன்ல காமிச்ச மாதிரி நரகத்துக்கு போட நான் ஒரு அட்டாக் யூஸ் பண்றேன். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ மேல என்னமோ ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோ சுத்தி அந்த கால என்னமோ ரவுண்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ பயங்கரமா அணைத்துட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ கத்துறான். இதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான், ஸ்ப்ரிங் பிரேக்கிங் ஃபிங்கர். நம்ம ஹீரோ மேல என்னமோ டெக்னிக் யூஸ் பண்றான். ப்ரோக்கன் இன்னர் பவர் பூல் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, அது உடையிரு பயங்கரமா. நம்ம ஹீரோக்கு அந்த கிராக் சவுண்ட் நிறையவே கேக்குது. நம்ம ஹீரோ வாயிலிருந்து ரத்த வாண்டி இருக்கிறான். இன்னொரு பவர் பூல் ஒர்க் ஆக மாட்டுது, இவன் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட எலிக்ஸரை லூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவனை பாக்குறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்த எலிக்ஸரை அவனை எடுத்துட்டு அப்படியே போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் இப்ப பிரசன்ட் சீனை காமிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு போல இருக்கு. ஏன் அங்க போறவங்க இன்னர் பவர் பூல் கூட இல்ல, அது கூட ஒஞ்சிருச்சு. அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் 3 நாள் செலவு வச்சேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இதெல்லாம் அவனுக்காக தான் அப்படின்னு நம்ம யாரையோ சொல்றான். நம்ம சீனியர் வு எங்க போறோம்னா க்ரோ அப், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம கேக்குறான். நீங்க எனக்கு மட்டும் ரொம்ப கொடூரமா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இப்ப நான் எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் இப்பல இருந்து நான் ஜியாங் யாங் செக்டரோட மெம்பர் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்றான்.
இதுக்கு முன்னாடி இருக்க நாள்ல பீப்புள் என்னோட இதயத்தை பயங்கரம் நொறுக்கிறாங்க அப்படின்னு அமீரும் சொல்றான். பாரு அந்த லூசர் வெளில வந்துட்டான் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. இவன் டோட்டலி யூஸ்லெஸ் தான். அதான் உன்கிட்ட சொன்னல அவன் இந்த செக்டர் விட்டு எக்ஸ்போர்ட் ஆகுறான் அப்படின்னு நோத்த சொல்றான். இப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்க 2 பேர் சொல்றாங்க. மிஸ்டர் இ எப்பயுமே நைஸ் தான், அவங்க கூட நடந்து போவோம் அப்படின்னு பின்னாடி இருக்க சொல்றாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு நோத்த சொல்றான். ஏய் இங்க பாரேன், நீ ஒரு யங் மேனா அப்படின்னு கேட்குறான். இவன் நேம் தான் ஜவோ காங்கு. அமீரும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். நீ இப்போ ஏதாச்சும் பேசுனியா மிஸ்டர் இ அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது கொஞ்சம் புரியாம தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா இந்த மான் உண்மையே சூப்பராகவே இருக்கும். வீடியோ லென்த் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 2 சாப்டரும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இப்போ மன்னிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சீயிங். பை கைஸ். பை.